வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கூடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது, அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிகவும் க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் 23ஆம் நாள் 8/9/2024 ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட்டிருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரிவினை விரிவாக பதிவிடுகின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால் ரிஷி பஞ்சமி. இந்த ரிஷி பஞ்சமின்னா என்னன்னா, மொத்தத்தில் அனைத்து பெண்களுமே ரிஷிகளுக்காக அரச மரத்தை சுற்ற வேண்டும். அதைவிட மிகவும் முக்கியம் என்னவென்றால், கணவர் அவர்களுடைய பர்த்தா அவர்கள் சிவலோக பிராப்தி அடைந்துவிட்டால் அவள் கைம்பெண்ணாக இருப்பார்கள், விதவையாக இருப்பார்கள். அவர்கள்லாம் கண்டிப்பாக இன்றைக்கி இந்த அரசமர பிரதட்சணத்தை பண்ணணும். 108 முறை பண்ணணும். அதுக்கு என்னன்னாக்கா, ஒவ்வொரு சுத்துக்கும் ஒன்று ஒன்று வச்சுக்கணும். அதாவது முறுக்கு, சீடை, தட்டை, அதிரசம், எள்ளுருண்டை எல்லாத்துலேயும் ஒரு 27 கணக்கு பண்ணி ஒரு 4 விதமான பலகாரங்களை பண்ணி அதை அந்த இடத்துல சுற்றி ஒவ்வொரு சுத்துக்கும் பிரதட்சணத்துக்கும் அதில் போட்டுவிட்டு அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் உங்களுடைய கிரகத்துக்கு எடுத்துன்னு சாப்பிட்டேன்னா அந்த பிராயச்சித்த பரிகாரமானது போய் ரிஷிகள்லாம் எப்படி தவத்தில் இருந்தாலோ அந்த பரிபூர்ண பலனானது உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். இதுதான் ரிஷி பஞ்சமி. அடுத்ததாக இன்றைய தினம் பிற்பகல் 1:58 மேல் மரண யோகமாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் பிற்பகல் 1:58 மேல் எந்த விதமான சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் புதிய பணிகளையோ அல்லது வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி ஆவணி மாதம் 23ஆம் நாள். ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் 8/9/2024. சூரியோதயமானது காலை 6:06 அயனம் தட்சிணாயினே. ருது வருஷ ருதவ். மாசமானது சிராவண மாசை ஆவணி மாதம் சிம்ம மாசை. பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரை. திதியானது பஞ்சமி திதி. 27:48 வினாடி. மாலை 5:13 வரை. அதன் பிறகு ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி. இன்றைய சிராத்த திதியானது பஞ்சமி திதி. இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே சூரிய வம்சாவழிகள், சூரிய குடும்பத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கு
சிராத திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரே பஞ்சமி திதி. அதாவது சூரிய வம்சாவிகள் சுபராதிமானக்காரர்கள் உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரே பஞ்சமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகிய பித்திருக்கர்மாக்களை இன்றுதான் செய்ய வேண்டும். அதே சமயம் சந்திரவம்சாவழிகள் சந்திரனுடைய வம்சத்தில் வந்தவர்கள், அதாவது சாந்திரமானக்காரர்கள், அவர்களுக்கு சிராத திதியானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்விடை பஞ்சமி திதி. சாந்திரமானக்காரர்கள் குடும்பத்தில் தங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்விடை பஞ்சமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதாவது நமது குடும்பத்தில் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் அவர்களுக்கு நாம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அதே சமயம் இதே வேத தர்ம சாஸ்திரத்தில் எப்பொழுது செய்யக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் அவர்கள் பித்திருக்களுக்கு இந்த பித்திருக்கர்மாக்களை செய்யக்கூடாது. அதையும் மீறி நாம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அவர்களுக்கு பித்திருக்கர்மாக்களை வருஷா வருஷம் செய்தாலும் அல்லது நமது பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கு வருஷா வருஷம் பித்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமது குடும்பத்தில் அனைவருக்கும் நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமானதும் பித்திருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். அது உண்மைதான். இதுவும் வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது தான். இன்றைய வாசனமானது பானுவாசரை, கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் 19 நாழிகை 38 வினாடி. பிற்பகல் 1 மணி 58 நிமிடம் வரை. அதன் பிறகு விசாக நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய, அதாவது ஆவணி மாதம் சுவாதிய நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவர்கள் ஜன்மமெடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அதுதான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று வேத தர்மசாஸ்திரம் சொல்கிறது. அதே வேத தர்மசாஸ்திரம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது. மீறி நாம் கொண்டாடினவே ஆனால் அதனால் வரக்கூடிய பின்விளைவுகளை நாம் அனைவரும் சந்திக்க நேரிடும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் பிற்பகல் 1 மணி 58 நிமிடம் வரை சித்த யோகம், அதன் பிறகு மரண யோகம். இன்றைய விசேஷம் ரிஷி பஞ்சமி, மகாலட்சுமி விரதம். இன்றைய ராகுகாலமானது மாலை 4 மணி 36 நிமிடம் முதல் 6 மணி 6 நிமிடம் வரை. யமகண்டமானது பிற்பகல் 12 மணி 6 நிமிடம் முதல் 1 மணி 36 நிமிடம் வரை. குளிகை காலமானது பிற்பகல் 3 மணி 6 நிமிடம் முதல் மாலை 4 மணி 36 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று காலை 7 மணி 6 நிமிடம் முதல் 10 மணி 6 நிமிடம் வரை. சுக்கிரன் புதன் சந்திரன் ஓரைகள். காலை 11 மணி 6 நிமிடம் முதல் பிற்பகல் 12 மணி 6 நிமிடம் வரை குரு ஹோரை. சூலமானது மேற்கு. பரிகாரமானது வெள்ளம். சந்திராஷ்டமம். உத்தரப்புரோஷ்டமதா நட்சத்திரம், உத்தரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 7 மணி 26 நிமிடம் முதல் பிற்பகல் 1 மணி 58 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 1 மணி 58 நிமிடம் முதல் இரவு 8 மணி 25 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 8 மணி 25 நிமிடம் முதல் பின்னரவு 2 மணி 52 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு 2 மணி 52 நிமிடம் முதல் திங்கட்கிழமை அன்று காலை 9 மணி 20 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்பினோ பவந்து. சுபம் அஸ்து.